ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும். சிக்கன் குழம்புக்கும் இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 13 சின்ன வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே 3 துண்டு தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலைகள், 6 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் குக்கரை வச்சு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து அதை வதங்கி வரும்போதே ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி 200 கிராம் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு அதை சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்ச விழுது, அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, 1 ஸ்பூன் கல்லுப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி மிதமான தீயில 3 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை வறுக்கும் போதும் வதக்கும் போதும் அரைக்கும் போதும் குக்கரில் விசில் வரும்போதும் அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். நம்ம எல்லா மசாலாவையும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கறனால இதோட ருசி பட்டையை கிளப்பும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்யூ.